ஆஸ் அ பேஷண்ட்டாவோ பேஷண்ட்டோட அட்டெண்டராகவோ இருந்தாலும் நமக்கு இந்த ஐசியூ என்ற அந்த போர்டை பார்த்த உடனே நமக்குள்ள ஒரு பேனிக் க்ரியேட் ஆகும். ஒருவேளை அங்கே அட்மிட் ஆகிருக்கக்கூடிய நாமளே பேஷண்ட்டாக இருந்தாலோ இல்லை பேஷண்ட் நமக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா அட்மிட் ஆகிருந்தாலோ நமக்கு ஒரு சில டெத் ஃபியர் மைண்டில் டாமினேட் ஆகிட்டே இருக்கும். அப்போது எனக்கு கர்த்தருடைய பலன் இருப்பதனால நான் அந்த வியாதியில் ஜெயித்து இந்த ஐசியூவிலேருந்து நான் ஜெயமாக வெளியில் வருவேன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறதுக்கும், இந்த ஐசியூவில் நான் மரித்து போயிடக்கூடாது, எந்த வித ஆபத்தும் பெருசாக என்னை பாதிக்காமல் எப்படியாவது இதிலேருந்து நான் வெளியில் வந்துட்டால் போதும்னு நினச்சி ஜெபம் பண்ணுறதுக்கும் 2 வித்தியாசம் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம டிக்ளேர் பண்ணுறது 100% ஃபெய்த், அதில் அன்பிலீஃப் கிடையாது. 2வது அந்த பயத்தோடு நம்ம பேசுகிற விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஃபெய்த் இருந்தாலும் கூடவே அன்பிலீஃப், ஒருவேளை நம்ம தோற்று போயிடுமோ, ஒருவேளை நம்ம மரித்து போயிடுமோன்ற அந்த சந்தேகம் அந்த இடத்துல டாமினேட் பண்ணுது. விசுவாசத்தோடு நம்ம ஜபிக்கும் பொழுது மலைகளை உடைக்கிற வல்லமை நமக்குள்ளே இருந்து வெளிப்படுகிறது. விசுவாசத்தோடு சந்தேகத்தை வைத்து கொண்டிருக்கும் போது நாம் மலைகளை கட்டி கொண்டிருக்கோம்.